ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்ட அவன் செய்த நல்ல பாவம் தீமை என ஒரு எழுத்துக்கள் விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும். வாங்கிக்கொள். உன் புத்தகம், உன் புத்தகம், நீ எழுதிய புத்தகம், நீ எழுத்தாளராக, நீ இதனுடைய சொந்தக்காரனாகிய உன் புத்தகம். என்ன செய்ய வேண்டும்? யா அல்லாஹ், என் புத்தகத்தை வைத்துக் கொண்டு இக்ரா கிதாபக், யா ரப், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி, படி. வகஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. நான் தீர்ப்பு செய்வது அடுத்து நீ யார், நீ எந்த தரத்திலே இருக்கிறாய் என்று நீயே உன்னை தீர்ப்பு செய்து விசாரணை செய்து கொள். புத்தகத்தை படித்திருப்பேன். காலை ஃபஜ்ர் தொழுகவில்லை, அந்நிய பெண்ணோடு பேசினேன், தவறான படங்களை கண்களால் பார்த்தேன், திருடினேன், கொலை செய்தேன், குற்றங்கள் செய்தேன், பொய் பேசினேன், பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தினேன், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினேன், பெருமை அளித்தேன். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என எல்லா பாவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி படிப்பாய்? அதுவும் யாருக்கு முன்னால்? உனக்கு மட்டுமல்ல, படித்து காட்டியவர்களுக்கு, உலக மக்களுக்கு படித்து காட்டு. யாரும் وَأُوْضِيَ الْكِتَابَ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ مَا لِهَذَا الْكِتَابِ. يا رب, என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செய்த பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் கொண்டிருக்கிறதே. யா வைலதா, நாசம் உண்டாகிவிட்டதே. யாராவது இருக்கிறார்களா இந்த மறுமையிலே இந்த புத்தகத்தை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு? மனிதன் கேட்பான், அல்லாஹ் சொல்கிறான், யாராவது இருக்கிறார்களா இந்த நன்மைகளை தீமைகளை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு? எப்படி படிப்பாய்? அந்த ரப்புக்கு முன்னால் நீ செய்த பாவங்களை படித்து காட்டுவாயா? அந்த ரப்பிடத்திலே நீ செய்த குற்றங்களை, நீ பார்த்த காட்சிகளை, நீ பேசிய நாவின் விபரீதங்களை படித்து காட்டுவாயா? இந்த புத்தகம் உன் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால், இறைவன் ஒப்படைக்கும் பொழுது உனக்கு Islamic reminder.